திரு விஜயகுமார் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் மதிய வணக்கங்க. நவகிரகம் இருக்குது. நவகிரகம் நமக்கு 2 இடத்துல ஒரு 4 நவகிரகம் இருக்குது. குரு, சனி, ராகு, கேது அப்படிங்கிற 2 எழுத்து. அந்த நவகிரகம் அது வருட கிரகம்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து புதன்கிற ஒரு நவகிரகம் 3 எழுத்தில் இருக்குது. அதுவும் ஒரு நவகிரகம் இருக்குது. அதுக்கடுத்து 4 எழுத்தில் 2 நவகிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய் அப்படிங்கிற 4 எழுத்து. அது நமக்கு நவகிரகத்தில் இருக்குது. அப்புறம் 5 எழுத்தில் நவகிரகம் இருக்குது. 5 இடத்துல சுக்கிரன், சுக்கிரன், சந்திரன் இருக்குது. இப்படி நவகிரகம் இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி புதன்கிழமைங்கிறனால புதன் நடுவில் இருக்கிற கிழமைன்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, புதன் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அதுக்கடுத்து புதன் நடுவில் இருக்குது. அதுக்கடுத்து வேளன், வெள்ளி, சனி. கிழமையில் நடுவில் இருக்கிற கிழமை புதன்கிழமை. இது நமக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு பாயிண்ட்டு. அதேமாதிரி நம்பரில் புதன் நடுவில் தான் இருக்குது. நம்பரில் புதன் நடுவில் தான், 5ஆம் நம்பருங்கிற நடுவில் தான் இருக்குது. 1, 2, 3, 4, 5 நடுவில் இருக்குது. 6, 7, 8, 9. புதன்கிழமை அப்படிங்கிறது நடுவில் இருக்கிற கிழமை, நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தர்மம், கர்மம், காமம், மோட்சம் அப்படின்னு நமக்கு ராசியை பிரிச்சிருக்கிறாங்க. தர்ம மண்டலம், கர்ம மண்டலம், காம மண்டலம், மோட்ச மண்டலம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த தர்ம ராசியில் கிரகம் யாருக்கு அதிகம் இருக்குதோ தர்மத்தை அதிகமாக செய்வாங்க. கர்ம ராசியில் யாருக்கு அதிக கிரகங்கள் இருக்குதோ அவங்கவுங்க ஜாதகத்தில் 9 நவகிரகத்தில், இப்போ தர்மம்னா மேசம், சிம்மம், தனுசில் அதிக கிரகங்கள் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க தர்மத்தின் பாதையில் செல்லுவாங்க, தர்ம விஷயங்களை செய்வாங்க, தர்மங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கர்ம ராசியில் அதிக கிரகம் இருக்கும். ரிஷபம், கன்னி, மகரத்தில் இருக்கும். அப்போ ரிஷபம், கன்னி, மகரத்தில் இருக்கும் பொழுது ரிஷபம், கன்னி, மகரத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்க தயாராகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க திசையோ புத்தியோ அந்த காலகட்டத்தில் நடக்கும் பொழுது அந்த பொருளாதாரத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஒருத்தருக்கு மிதனம், துலாம், கும்பத்தில் அதிக கிரகங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு இன்பத்தையும் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குறது தயாராக இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இன்னொருத்தருக்கு கடகம், விருச்சிகம், மீனம், மோட்ச ராசியில் கிரகங்கள் அதிகம் இருக்கும். அந்த அவங்களுக்கு மோட்சத்தை அதிகமாக ஆன்மீக விஷயம், நல்ல விஷயத்தில் எல்லாத்தையும் இது பண்ணி இன்ப துன்பங்களை அனுபவித்து ஆன்மீக பாதையில் நல்ல பாதையில் செல்றதுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குன்னு இதை எடுத்துக்கணும். இது இந்த பாயிண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் தர்ம ராசியில் உங்களுக்கு அதிக கிரகங்கள் இருக்கு. 9 நவகிரகத்துக்கு ஒரு கிரகத்துக்கு 10 மார்க் போட்டுக்குங்க. லக்கணத்துக்கு ஒரு 10 மார்க் போட்டுக்குங்க. அப்போ 100 மார்க் ஆயிடுச்சு. 9 நவகிரகம் 90 மார்க்கு, லக்கணத்துக்கு ஒரு 10 மார்க்கு, அப்படின்னா ஒரு 100 மார்க்கு. 100 மார்க்கில் உங்கள் தர்மத்தில் அதிக உங்களுக்கு கிரகம் இருக்கா, சரராசியில் அதாவது கிரகம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். மேஷம், இந்த கடகம், துலாம், மகரம் இருக்கு இல்லைங்களா, அதில் கிரகம் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் ஸ்திர ராசியில் கிரகம் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், இது கும்பம் ஸ்திர ராசியில் அதை பாருங்கள். அதே மாதிரி அடுத்து மீன ராசியில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள். மீனம், மிதுனம், கன்னி, தனுசில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னாங்க, இப்போ என்னோட ஜாதகத்தில் மேசத்தில் அதிக கிரகங்கள் இருக்குது. அதுக்கடுத்து ரிஷபத்தில் கொஞ்சம் இருக்குது. மேசம், துலா, கடகத்தில் இருக்குது. அப்போ சர ராசி, சர லக்கணத்துக்காரங்களுக்கூட அதிக தொடர்புகள் ஏற்படும். சரராசி, சர லக்கணத்துக்காரங்களோட அதிக ட்ராவல் பண்ணுறது வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு மேசத்தில் ஒரு 3 கிரகம் இருக்குது, கடகத்தில் ஒரு கிரகம் இருக்குது, மகரத்தில் ஒரு கிரகம் இருக்குது, துலாத்தில் எனக்கு கிரகம் இல்லை. அப்போ நான் துலா ராசியை கிரகங்கள் பார்க்கும் மேசத்தில் இருந்து. அப்போ இந்த 4 ராசியிலேயோ சரராசியில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகம் இருக்குது. இப்போ 5 கிரகம் எனக்கு இருக்கும் பொழுது சரராசிக்காரங்களோட நான் பிறந்தலிருந்து இறுதி காலம் வரைக்கும் எனக்கு தொடர்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மேசராசிக்காரங்களோட அதிக தொடர்புனா அவங்க எனக்கு உறவாக இருக்கலாம். என் தம்பி மேசராசி. இப்போ மேசராசிக்காரங்க நான் போகிற இடத்துல கருத்தரங்கு நடத்துகிறவங்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். யாருக்கு சரராசியில் அதிக கிரகங்கள் இருக்குதோ, எந்த சரராசியில் அதிக கிரகம் இருக்கோ அந்த ராசி தான் உங்களை அதிகமாக ஆக்கிரமிக்க பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் தெரியவே தெரியாது.
அது வந்து பேசிக்காக அது காலபுருஷ தத்துவம் அதை தான் சொல்லுது. உங்களுக்கு எந்த ராசியில் அதிக கிரகங்கள் இருக்குதோ அந்த ராசி உங்களை அதிகமாக ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு ஸ்திர ராசியில் அதிக கிரகம் இருக்கும். இப்போ ஸ்திர ராசியில் எனக்கு 2 கிரகம் தான் இருக்குது, ரிஷபத்தில் தான் இருக்குது, வேறு எதுலையும் இல்லை. இப்போ வந்து சிம்மத்தில் இல்லை, விருச்சிகத்தில் இல்லை, கும்பத்தில் இல்லை. அப்போ வந்து ரிஷபத்துக்கு மட்டும்தான் அதிகமாக லிங்க் ஆகும். அக்கா சிம்ம ராசி விருச்சிக ராசி லிங்க் ஆகாதுன்னு இல்லை, ஓரளவு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். உபய ராசியில் எனக்கு கிரகங்கள் இல்லை. உபயத்தில் எனக்கு வந்து மிதுனத்துலேயும் கிரகம் இல்லை, தனுசுலேயும் இல்லை, மீனத்துலேயும் இல்லை. அப்போ எனக்கு கன்னியில் மட்டும்தான் இருக்குது. இப்போ கன்னி ராசிக்காரங்க யார் இருக்கிறாங்களோ, நண்பர்களோ உறவினர்களோ, அவங்களோட வந்து இதாகும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த ராசியில் கிரகம் அதிகம் இருக்குது, சரராசியில் இருக்கா, ஸ்திர ராசியில் இருக்கா, உபயத்தில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து அப்பா ஜாதகத்தில், அதாவது அப்பாவுக்கு வந்து குழந்தை பிறக்கும் பொழுது, ஒவ்வொரு ஜாதகருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அவரோட ராசிக்கு இப்போ வந்து அஷ்டமத்தில் வந்து குரு வருது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்தனா அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு அஷ்டமச்சனியில் ஒருத்தர் கும்பராசி இருக்கிறாரு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்களே, கும்பராசியில் இருக்கார், அவருக்கு சனி, அவர் முதல் குழந்தை பிறக்கிறப்ப வந்து கன்னியில் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. அப்பாவுக்கு வந்து முதல் குழந்தை வந்து கன்னி ராசியில் இருக்கிறப்ப சனி வந்து கோச்சாரத்தில் இருக்கிறப்ப குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அப்பா கஷ்டப்படுவார்னு அர்த்தம். ஏன்னா சனி தான் உலக தொழில்காரகன், உலக லாபாதிபதி. அப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம அப்பப்போ எடுத்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி சனி எங்கே இருக்குதோ, முதல் குழந்தை பிறக்கிறப்ப, 2வது குழந்தை பிறக்கிறப்ப, ஒரு ஜாதகருக்கு இப்போ அதே கும்பராசியில் ஒருத்தருக்கு வந்து துலாத்தில் சனி இருக்கிறப்ப குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. அவர் பாக்கியத்தை ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி பாக்கியத்தை அடைஞ்சிருவார்னு அர்த்தம். சனியை வச்சும் இப்படி பலன் எடுக்கிறது இருக்குது. அதாவது என்னென்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் ராசிக்கு எந்த இடத்துல அதை நோக்கி போகுது கோச்சாரத்தில், முதல் குழந்தை பிறக்கிறப்ப, 2வது குழந்தை பிறக்கிறப்ப அப்படின்னு இதை வச்சு நீங்கள் பலன் எடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கடுத்து வந்து சூரியன் வந்து நமக்கு வந்து ராகு பகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து உங்களுக்கே தெரியும், சூரியனுக்கு ராகு பகை, ராகுக்கு சூரியன் பகை அப்படின்னு பஞ்சாங்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அப்போ சூரியனுக்கு ராகு பகைனா ராகுக்கு சூரியன் பகை. அதான் நான் நியூமராலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனுக்கு வசிய நம்பராக ராகுவை கொடுக்குறாங்க, ராகுக்கு வசிய நம்பராக சூரியனை கொடுக்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அதுக்குண்டான இதை செய்யும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது சூரியனோட ஆண்டுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகுவோட ஆண்டுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக கட்சி வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு. அதாவது 1984 கூட்டுனிங்கன்னா 22 முடியும், 1, 9, 10, 18, 4, 22. 93 கூட்டுனிங்கனாலும் ராகுல முடியும். 1993 கூட்டுனிங்கன்னா அது 22 தான் வரும். அதாவது 10, 19, 3, 22. அப்போ 84 திமுக ஆட்சியில் இல்லை, 93 திமுக ஆட்சியில் இல்லை, 2002 வந்து திமுக ஆட்சியில் இல்லை, அது 4, 2 கூட்டுனா 2011 திமுக ஆட்சியில் இல்லை. ஓகேங்களா? 2020 அது ராகுவோட ஆண்டு தான். கொரோனா வந்த காலமானா அது ராகு ஆண்டு தான். இந்த காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ராகு வந்து திமுக ஆட்சியில் இல்லை. திமுக வந்து உதயசூரியன் சின்னம். சூரியனுக்கு ராகு பகைன்னு நம்ம பஞ்சாங்கத்தில் படிச்சிருக்கிறோம், ஜோதிடத்தில் படிச்சிருக்கிறோம். அதில் இப்போ 2029 ராகுவோட ஆண்டு தான் வரப்போகுது. அப்போது சூரியன் ஆட்சியில் இருக்க போகிறதில்ல. அப்போ இதை பேசிக்காக எப்படி வேணால் எடுக்கலாம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எடுத்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி 36 வருஷம் வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு வருது, 60 வருஷம் ஒரு விஷயம் நடந்துட்டு வருது. அந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. இப்போ 60 வருஷம்னா 54 வந்து காமராஜர் முதல்வராக இருந்தார், 2014 மோடி பிரதமராக இந்தியாவுக்கு பிரதமர் ஆனால் கரெக்டாக 60 வருஷம். அதே மாதிரி 1907 அண்ணா வந்து பிறந்தார், 1909 பிறந்தார், 69 இறந்தார், கரெக்டாக 60 வயசு. அதே மாதிரி வந்து 1967 பெரிய கட்சியை வீழ்த்தி திமுக ஆட்சியை பிடிச்சிது. அதுக்கடுத்து 60 வருஷம் கழித்து இப்போவும் பெரிய கட்சியை வீழ்த்தி ஒரு புதிய கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கு 2026. இதெல்லாம் நிகழ்வுகளை கரெக்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்துகிட்டே வாங்க. அது வந்து ஒரு விஷயத்தை சொல்லும். இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸு தான், ஒரே கோர்வையெல்லாம் இருக்காது. சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன்.
இந்த டிப்ஸும் வந்து உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக எப்படி யூஸ் ஆகுது, அரசியலில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு மட்டும் எடுத்துக்கங்க. அது மட்டும்தான் வந்து பேசிகிட்டே வரும். அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு விஷயம் பேசும். இப்போ 1948 ஜெயலலிதா அம்மா பிறந்த வருஷம் அப்படின்னா, அவங்களுக்கு 36 வருஷம் கழித்து 1984 இது அதிமுக கட்சியில் இருந்தாங்க. இப்போ 84 ஆட்டோமேட்டிக்காக 48 திருப்பி போட்டு 1984. அந்த 84வது வருடம் 36 வருஷம் கழித்து அவங்க வந்து அந்த கட்சியில் இருந்தாங்க. அப்போ கட்சி வந்து ஜெயிச்சுது. அதே மாதிரி 2020லேயும் அவங்க கட்சி தான் இருந்தது 36 வருஷம் கழிச்சு. என்னங்க அந்த வந்து 48ங்கிறது இந்த 84வது வருஷம், 2020 வருஷம், 2056 இன்னொரு 36 வருஷம் கழித்து வரப்போகுது 2020லேருந்து. இது எல்லாமே வந்து லீப் வருடம். இந்த லீப் வருடம் வந்து என்ன ஆகுதுன்னா, லீப் வருடங்கிறது 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் லீப் வருடம் வரும். அதாவது பிப்ரவரி 29 வரும், 366 நாள் வரும். அப்போ 4 × 9 போட்டோம்னா 9 நவகிரகத்துக்கு 36. அதாவது ஈஸியான வாய்ப்பாடு தான். 4 × 9 போட்டோம்னா 36. இப்போ 36 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நிகழ்வு ஒரு வித்தியாசமாக நடக்கிறது இருக்குது. அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா 48லேருந்து 84 என்ன நடந்தது, 48லேருந்து அந்த அம்மா பிறந்ததுலேருந்து என்னென்ன. இப்போ கலைஞர் பிறந்தது 1924, அது லீப் வருடம் தான். வருஷம் 366 நாள் அந்த வருடத்துக்கு வரும். அதே மாதிரி 1948 ஜெயலலிதா அம்மா பிறந்த வருடம், அது லீப் வருடம் தான். அது வருஷம் 366 நாள் வரும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா, இப்போ 2020 எடுத்திங்கன்னா 366 நாள் தான். 2024 எடுத்திங்கன்னா 366 நாள் தான். அப்போ வந்து பிப்ரவரி 29 தேதி இருக்கும். அதே மாதிரி 2028 எடுத்திங்கனாலும் பிப்ரவரி 29 தேதி இருக்கும். அப்போ வந்து வருஷம் 366 நாள் வரும். ஆனால் வருஷம் 365 நாள் இருக்குது, 366 நாள் இருக்குது. இப்போ 2032 எடுத்திங்கன்னா லீப் வருடம். இந்த லீப் வருடத்தில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே வருங்க. அது வந்து அது வெற்றியோ தோல்வியோ, ஒரு கட்சிக்கு அதிக சாதகமோ அல்லது ஒருத்தருக்கு அதிக சாதகமோ பாதகமோ இது நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த நடக்கிற விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ஒரு விஷயம் கிடச்சிக்கிட்டே வரும். அது நியூமராலஜியில் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லை ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் அனலைஸ் பண்ணிகிட்டே வாங்க, வந்தீங்கன்னா அது கிடைக்கும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ 2 எழுத்து நவகிரகம் சொன்னோம், 3 எழுத்து நவகிரகம் சொன்னோம். அதே மாதிரி ராசிக்குள்ள நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, அது 3 எழுத்து நட்சத்திரம்லாம் நிறையா இருக்குது. 3ங்கிறது குருவை குறிக்கிறது, பெரும்பணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 3 எழுத்து நட்சத்திரம் வந்து ஒரு 9 இருக்குது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நான் எல்லாருமே பேசணும். ஏன்னா நானே வந்து 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கவே மாட்டேன். எங்கே பேசினாலும் ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுக்க மாட்டேன். நான் 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். 3 எழுத்துல நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரங்க, மேசராசியில் 3 எழுத்து. பரணிங்கிறது 3 எழுத்து. ரோகிணிங்கிறது ரிஷப ராசியில் 3 எழுத்து. அதே மாதிரி வந்து கடகராசியில் வந்து பூசம் 3 எழுத்து. அதே மாதிரி வந்து சிம்ம ராசியில் மகம் 3 எழுத்து, பூரம் 3 எழுத்து. அதுக்கடுத்து வந்து துலா ராசியில் சுவாதி 3 எழுத்து, கேட்டை 3 எழுத்து விருச்சிக ராசியில், தனுசில் மூலம் 3 எழுத்து, மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் 3 எழுத்து. இந்த 3 எழுத்து நட்சத்திரம் எல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அந்த 3 எழுத்து நட்சத்திரத்தில் ஒரு 3 நட்சத்திரம் மனுஷ கணத்தில் வரும், ஒரு 3 நட்சத்திரம் தேவ கணத்தில் வரும், ஒரு 3 நட்சத்திரம் ராட்சச கணத்தில் வரும். இப்போ நான் சொன்ன அந்த 9 நட்சத்திரத்தை எடுத்திங்கன்னா ஒவ்வொரு 3 எழுத்து நட்சத்திரம்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 3 எழுத்து நட்சத்திரம் மனுஷ கணம், தேவகணம், ராட்சச கணம் வரும். அதே மாதிரி வந்து 7 எழுத்தில் நட்சத்திரம் இருக்குது. மிருகசீரிங்கிறது 7 எழுத்து நட்சத்திரம். அந்த மாதிரி 7 எழுத்து நட்சத்திரத்தில் 2 இருக்குது. அதே மாதிரி அந்த 6 எழுத்தில் 2 இருக்குது. புனர்பூசம் இன்னொரு நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி 5 எழுத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பாருங்கள், அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு அப்படியே அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. இது எல்லாமே எடுத்து பார்க்கணும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும். அதனால் வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், கவிதா லட்சுமி பிரசன்ன ஜோதிடத்தோட நிறுவனர் கவிதா அவர்களுக்கும், அங்கே என்னை பேச அழைத்த மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், அனைத்து ஜோதிட நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் அவர்களுக்கு ரவிஷ் ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடி பற்றி கௌரவிப்பார்.